குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி தமிழை தாண்டி ஆங்கிலமும் கற்றுக்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து உலக பொதுமொழியாக ஆங்கிலம் இருக்குது. சரி, இது எப்படி படிக்கிறதுங்கிறத நான் மேலே எழுதியிருக்கேன். ஆங்கிலத்தில் முதல்ல எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் எப்படி படிக்கணுங்கிறத எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் அதோட மீனிங் எழுதியிருக்கேன். இதை ஒரு 3 சென்டென்ஸ் நீங்கள் 3 காலத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே அந்த வெர்பை மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஓகேவா? முதல்ல என்ன இருக்குது படிங்க. ஐ சி. ஐ சீன்னா மீனிங் என்ன படிங்க. நான் பார்க்கிறேன். வெரி குட். இது வந்து நிகழ்காலத்தில் ஐ சி என்றால் நான் பார்க்கிறேன் என்று அர்த்தம். இது நிகழ்காலத்தில். இது வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் மெமரி மாதிரி கூட திரும்ப திரும்ப பார்த்து இதை மெமரி பண்ணிக்கோங்க. அப்புறமா மற்றது பேசும்போது அந்த வெர்பை மட்டும் நம்ம மாற்றி போட்டுக்கிட்டால் போதுமானது, ஈஸியாக வந்துடும். சரி, அடுத்தது பாஸ்ட் டென்ஸ். இது அதாவது கடந்த காலம். ஐ சா. ஐ சா ஜாயின் பண்ணி சொல்லக்கூடாது, ஐ சா அப்படின்னு சொல்லணும். இதுக்கான ஸ்பெல்லிங்கும் நீங்கள் படிச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். இதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு பாருங்கள். நான் பார்த்தேன். வெரி குட். நான் பார்த்தேன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது கடந்த காலத்தில் நடந்தது. எஸ்டர்டே ஐ சா த ஃபிலிம் அப்படின்னா நான் நேற்று படம் பார்த்தேன் என்று வரும். அப்போது நான் பார்த்தேன் என்பது தான் அடிப்படை. நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஜாயின் பண்ணி சொல்லிக்கலாம். இப்போது எஸ்டர்டே ஐ சா த ஃபிலிம் அப்படின்னா நான் எஸ்டர்டே ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது அதாவது எதிர்காலத்தில் எப்படி இது சொல்லணுங்கிறது இப்போ அடுத்தது. ஐ வில் சி என்றால் இது தான் நான் பார்த்தேன் என்பதை தான் இப்போ சொல்ல போகிறோம். இது எதிர்காலத்தில் எப்படி சொல்லுவோம். இப்போ நாளைக்கு போய் நான் என்னுடைய ஃப்ரெண்டை பார்ப்பேன் அப்படின்னா நம்ம இன்னும் பார்க்கல, ஆனால் நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா ஐ வில் சி மை ஃப்ரெண்ட் டுமாரோ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்டை வந்து நான் பார்க்க போகிறோன்னு அர்த்தம். இதில் வந்து மீட் பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த வினைச்சொல்லை மட்டும் வெர்பை மட்டும் மாற்றிக்கிட்டோம்னா போதும். ஐ வில் மீட் அப்படி போட்டுக்கலாம். ஐ வில் சி என்றால் நான் பார்ப்பேன் என்று அர்த்தம். இது இந்த 3. அடுத்தது கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். கண்டினியூஸாக ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அவன் வந்து என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ எப்படி பயன்படுத்தணும், அல்லது நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறத இங்கே எப்படி இருக்குன்னு படிங்க. ஐ எம் சீயிங். நீங்கள் தமிழில் மட்டும் படிக்கக்கூடாது, மேலே இருக்கிற இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கும் ரொம்ப படிச்சுக்கணும். ஐ எம் சீயிங் என்றால் மீனிங் படிக்க பார்க்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்டினியூவாக ஒரு செயல். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டினியூஸோடு சேர்த்து சொல்லணும். அப்படின்னா அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். அடுத்தது ஐ வாஸ் சீயிங். இது வந்து எந்த டென்ஸு, அதாவது கடந்த காலம். கடந்த காலத்தில் அதாவது ஒரு செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி சொல்லணுங்கிறது தான். நான் அந்த கடந்த காலத்தில் என்ன பண்ண, தொடர்ந்து அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கும்போது இதை பயன்படுத்தணும். நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் சீயிங் என்றால் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இது கடந்த காலத்தில் நடந்தது. அதாவது நேற்று நடந்த செயல் கண்டினியூவாக நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த வாஸ் என்ற நம்ம வார்த்தையை பயன்படுத்தணும். ஐ வாஸ் சீயிங் என்றால் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இது கடந்த காலத்தில் நடந்தது. நம்ம காலத்தை 3ஆக பிரிச்சுக்கிறோம். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இவ்வளோதான். இப்போ நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இது 3ஐயும் நம்ம
சரியான முறையில் தெரிந்து கொண்டாலே ஆங்கிலம் மிகவும் எளிதாக நீங்கள் பேச முடியும். கட்டாயமாக பேசவும் எழுதவும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய